தலைவி கிச்சன். இன்றைக்கி நம்ம தலைவி கிச்சனில் வந்து ஒரு சுவையான ஒரு இனிப்பான ஒரு அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. நான் பண்ண போகிற அந்த அல்வாவை வந்து ப்ரெட்டு வச்சு தாங்க பண்ண போகிறேன். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறத பார்க்கலாங்க. நான் 10 ஸ்லைஸ் வந்து பிரெட் எடுத்திருக்கேங்க. அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் அது தேவையான அளவு நெய் எடுத்திருக்கேன். இல்லை 30லேருந்து 25 வரைக்கும் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நான் 2 கப் பால் எடுத்திருக்கேங்க. நான் 1 கப் ஜீனி எடுத்திருக்கேன். பிரெட் அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாங்க. இரும்பு கடாயில் வந்து நெய்யை போட்டு அதில் எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை வந்து ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்குறேன். ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது இது மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கிறணும். அதே கடாயில் வந்து அந்த நெய்யில் அந்த பிரெட் ஸ்லைஸை வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுமே எடுத்து வச்சுருந்த 2 கப் பாலை வந்து அதில் ஊற்றுறோம். இது கூட வறுத்து வச்ச முந்திரி பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட எடுத்து வச்சுருந்த 1 கப் சுகரையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட எடுத்து வச்சுருக்க நெய்யையும் ஆட் பண்ணிக்கிறோம். தீயை சிம்மில் வச்சு தான் பண்ணணுங்க. அப்போ தாங்க வந்து அல்வா அடி பிடிக்காமல் இருக்கும். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கிட்ட வந்து அல்வா வந்து நல்ல கெட்டியான பதத்துக்கு வதக்கணுங்க. மேற்கொண்டு 2 இல்லாட்டினா 3 ஸ்பூன் நெய் வந்து அந்த அல்வாவில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அல்வாவில் வந்து நெய்யெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சுங்க. இப்போ அல்வா வந்து நல்லா ரெடியான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரெட் அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனல் நேம் வந்து தலைவி கிச்சன்.